future warrior of Indian Army KGF organized free summer camp season 4. Prize distribution program was organized. Major Karthikeyan was a chief guest. Around 20 to 30 students but in something different. In the robo film, kutti robots நிறைய பேர் அந்த மாதிரி எவ்வளவு ரோபோட் ஸ்டடி பண்ணியிருக்கிறாரு நம்மளுடைய வேர்ல்டு சேவ் பண்றதுக்காக. அவர் ஆஸ் எ ரோபோ 2.0 நிறைய பேர் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறாரு. அந்த 2.0 மினி போட்ஸ் நிறைய பண்ணி வச்சிருக்கிறாரு. ஃபியூச்சர்ல கண்டிப்பா நீங்க வேர்ல்டு சேவ் பண்ண போறீங்க. மைக் எடுக்கிறவங்க எல்லாருமே பிரகாஷ் சார் தேங்க்ஸ் சொல்றாங்க. கண்டிப்பா நான் பர்சனலா பிசிக்கலாவா ஒரு சப்போர்ட்டா எந்த விஷயத்துலயும் பண்ணதில்லை. ஸோ அட்லீஸ்ட் நம்மளால சப்போர்ட் பண்ண முடியலன்னா கூட அப்ரிசியேஷன் மூலியமா எல்லாரும் அவரை பத்தி பேசணும், அவர் அப்ரிஷியேட் பண்ணணும். நம்ம கொடுக்குற ஹானர் அதுதான். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேர் டிஃபென்ஸ் அகாடமி எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஸோ எல்லாமே ஒரு பேக்கேஜ், வெளியே அவுட் ஸ்டேஷன்ல இருந்து வந்து ஸ்டே பண்ணிட்டு அதெல்லாம் ஒரு பேக்கேஜ் ஸ்டே பண்ணிட்டு கம்ப்ளீட்டா அவங்க ட்ரைனிங் கொடுத்து செலெக்ஷனுக்கு போவாங்க. ஸோ சார் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட்லி இஸ் ஹேவிங் எ டிஃப்ரெண்ட் பேக்கேஜ். மணியா சார்ஜ் பண்றதுல டேரக்டா கடவுள் கிட்ட கிவ் தி பிளெஸிங்ஸ் டு பிரகாஷ் சார். அதான் அவரோட பேக்கேஜ். ஓகே, அதிக நேரம் எடுத்துக்க விரும்பல. செகண்ட் விஷயம் வந்து சார் அடிக்கடி சொல்றாரு, சார் அந்த பசங்க நல்லா படிக்கணும் சார், எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், யாரும் எஜுகேஷன் நல்லா படிக்கிறதுன்னு தான் சொல்லுவோம், நான் ஹார்ட் ஒர்க் பண்றேன்னு சொல்லுவாரு. ஸோ எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சில்ட்ரன். ரைட் டைம் டு அட்ரஸ் யூ. எஜுகேஷன் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இதெல்லாம் ஒரு ஈஸியா கிடைச்ச விஷயம் இல்லை. எஜுகேஷன்ன்றது ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா கிடைச்ச ஒரு விஷயம். சின்ன பசங்களா இருக்கிறீங்க, நீங்க எந்த ஒரு விஷயத்த நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல்ல சின்னதா உங்க ஒரு விஷயம் நடக்கல, உங்களோட பிடி கிளாஸ் கொடுக்கல, அன்னைக்கு நீ கிரவுண்ட் போக முடியல, நீ மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிப்ப நான் பெருசான ஒரு டீச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு, நான் டீச்சர் ஆனா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த விஷயத்துக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? அப்ப நீ டிசைட் பண்ணி ஒரு டீச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல்ல ஒரு கிளாஸ் ரூம்ல சின்னதா ஒரு விஷயம் சேஞ்ச் பண்ணா டீச்சர் ஆகணும். நீ அதோட பெருசா ஒரு விஷயம் சேஞ்ச் பண்ண ஸ்கூல்னா நீ பிரின்சிபால் ஆகணும். அந்த டிபார்ட்மெண்ட் அந்த பிளாக்லயே பெரிய விஷயம் சேஞ்ச் பண்ணனாக்கா பிஓ ஆகணும். அதுக்கு அடுத்து பெருசா பண்ணனாக்கா நீ என்ன நீ இப்படி டிசைட் பண்ணிடணும். ஓகே, எதர் பிரின்சிபல் செக்ரட்டரி ஆர் எஜுகேஷன் மினிஸ்டர் எந்த விஷயத்த நீ சேஞ்ச் பண்ண நினைக்கிறியோ அதை இப்பவே உன் மைண்ட்ல வச்சுட்டு நீ அதுவாகவே மாறினா அதுவாகவே ஆயிடும். ஓகேவா? ஸோ எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மோரோவர் ரைட் டைம் டு டெல் ஒன் மோர் திங் ஆல்சோ. எந்த லாங்குவேஜ் தான் படிச்சுங்கோ, சில டைம் நான் ஒரு விஷயத்த ஸ்ட்ரகிள் பண்ண விஷயத்த சொல்றேன். பீங் இன் கர்நாடகா, கன்னடா லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். கன்னடா படிக்கும், கன்னடா எழுத தெரியணும், படிக்க தெரியணும். 10 வருஷம் ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு நம்மளுக்கு எழுதவும் தெரியல படிக்கவும் தெரியல, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ எஜுகேஷன் இம்பார்ட்டன்ஸ் நல்லா படிக்கும். ஒன் மோர் திங், யாராச்சும் ஒரு வாலண்டியர்ஸ் வர முடியுமா? இங்க இந்த கேங்ல பாய்ஸ் யாராச்சும் ஒருத்தர் வர முடியுமா? ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டுட்டு நான் என்ன பண்ணிடுறேன். எனி பாய் ஃப்ரம் திஸ் கேங், எனி வாலண்டியர்ஸ், யாராச்சும் ஒரு பாய், யாராச்சும் ஒருத்தர். ஓகே, கேர்ள்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கலாம், அதுவும் தப்பாயிடும். எனி ஒன் கேர்ள் இப்பதான் சொன்னோட வந்துச்சு. Okay, the question is very simple. Okay, persona, what you going to become, and whom you want to make the most happiest person. வெப்சைட் பிறகு இதுவா ஆகணும், அது மூலியமா நான் இவங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்தணும். யார் அதிகமா சந்தோஷப்படுத்தணும்? இனி என்னவா ஆகும்? Father and mother. Your name first? Riya. Teacher. Teacher. Okay. யார் ரொம்ப சந்தோஷப்படுத்தணும்? Father and mother. என்னவா ஆகணும் பண்ணி பேசனா? Pilot. Great. Excellent. ಈ ಪೈಲಟ್ ஆனா யார் அதிகமா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, யார் அதிகமா சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறேன்? எல்லாரும் everyone, you want to make everyone happy. ஓகே, எப்பவுமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுச்சுனா ஃபர்ஸ்ட் வந்துடணும். ஓகே, ஃபர்ஸ்ட் 2% யார் வராங்களோ அவங்க ஒரு சின்ன டோக்கன் ஆஃப் லவ் அண்ட் அப்ரிசியேஷன் வச்சிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஓகே, ஜஸ்ட் டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் அது. இது சோ ஆப்பர்ச்சுனிட்டி எப்பாச்சும் ஒரு டைம் தான் கிடைக்கும். கிடைச்ச உடனே கிராப் பண்ணிங்க. இருக்கிறவங்க எல்லாரும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுங்க. மற்ற பசங்க இந்த டைம் தோயில இருப்பாங்க, போன வண்டியில இருப்பாங்க. இந்த ப்ரோக்ராம் மூலமா எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிக்குது. ஹார்ட் ஒர்க்கால தான் நம்ம முன்னாடி வருவோம். இட்ஸ் நாட் தட் நம்மளுக்கு லக் இருக்கு, நம்மளுக்கு எல்லாம் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணணும். பிரகாஷ் சார் சொல்லி தராரு, அது அவரோட வேலை, அவர் கரெக்டா பண்றாரு. அவர் சொல்லி தரது நம்மளும் கரெக்டா பண்ணுவோம் இல்லையா? பண்ணுவீங்களா? விதிநாள் சார் என்னென்ன சொல்லி கொடுத்தாரு பண்ணுவீங்களா?
இதை கண்டினியூ பண்ணணும். சார் இல்லைன்னா கூட நீங்க மார்னிங் எழுந்து சார் கத்து கொடுத்ததெல்லாம் பண்ணணும். அண்ட் நீங்க எல்லாம் யாரால இங்க இருக்கீங்கன்னா பேரண்ட்ஸால தான் அண்ட் காடால இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் தேங்க்ஸ் சொல்லலாமா? சார் தேங்க்யூ மம்மி, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ காட். ஒழுங்கா படிக்கணும். Everyone should grow higher and higher. ஆனா அதுதான் உண்மை. உங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன விஷயத்த நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எங்கே போயிடுவீங்க. அந்த சின்ன விஷயத்த நீங்க விடுறதுனால you come low. So first and foremost I'd like to thank Prakash sir for calling me here. Thank you so much sir. Because KGF plus shooting academy இல்லவே இல்லை. So sir வந்து பெங்களூர் அந்த மாதிரி போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல காசு கிடைச்சிருக்கோ, he'll be settled. பட் அவர் வந்து நம்ம ஊருக்காக, நம்ம ஊர்ல எதுவுமே இல்லை அப்படின்றதுக்காக அவர் KGF வந்து கம்மி மணில அகாடமி ரன் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் வந்து எங்க அகாடமில இருக்காங்க, நிறைய நேஷனல் லெவல் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. So thank you so much sir for making the young minds. முடிக்க முடியாதனால இந்த ஸ்பீச் எனக்கு நீங்க வெளியில உட்காந்துட்டீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னோட ஸ்பீச் 10 minutes இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்க கொடுத்துக்கணும். இந்த பேரண்ட்ஸ் வந்து எப்பவுமே நாங்க செல்ஃபிஷ். நாங்க ஒரு பேரண்ட், நாங்க எப்பவுமே ஒரு செல்ஃபிஷ். ஏன் தெரியுமா? இன்னைக்கு இதே பேரண்ட்ஸ் இங்க வந்து உட்காந்துருக்காங்கன்னா என் பையன் என் பொண்ணு இங்க வந்து மெடல் வாங்குறாங்க நான் பார்க்கணும், அந்த சந்தோஷத்தை நான் பார்க்கணும். ஆனா அவங்களுக்கு நம்ம எந்த வேலையும் கொடுக்கல. எல்லாரும் வந்து எந்த டிக்கெட்ஸ் பேசினாலும் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க இந்த மாதிரி I'm not going to speak in English because whatever I'm going to speak நான் எது பேசணும் எல்லாமே சிம்பிள் லாங்குவேஜ் தமிழ்ல பேசணும். சோ தட் ஒவ்வொரு வார்த்தையும் உங்க மனசுல ஆழமா போகணும். ஓகேவா? ஓகே. சோ இந்த பேரண்ட்ஸ் வந்து எப்பவுமே நாம செல்ஃபிஷ். என் பையன் வந்து போறான்னு சொன்னா என் பையன் தான் ஃபர்ஸ்ட் ஆகணும், என் பையன் தான் மெடல் வாங்கணும், வேற யாரும் வாங்க கூடாது அப்படின்ற செல்ஃபிஷ் பண்ற பேரண்ட்ஸ் இன்னைக்கு இந்த ஈவென்ட்ல எல்லாமே சொல்றாங்க நான் சீஃப் கெஸ்ட். இங்க உட்கார்ந்துருக்க ஒவ்வொருத்தரும் சீஃப் கெஸ்ட், நாங்க யாரும் சீஃப் கெஸ்ட் கிடையாது. இந்த ஈவென்ட்டோட மெயின் சீஃப் கெஸ்ட் வந்து நீங்க தான். நீங்க இந்த குட்டி குழந்தைங்க தான் இந்த ஈவென்ட்டோட சீஃப் கெஸ்ட். நீங்க வந்து இந்த 15 நாளா இந்த ஈவென்ட்டை பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு ஈவென்ட் ஆர்கனைஸ் ஆயிருக்காரு. சோ as a parents, as a dignitaries நம்ம எவ்வளவு தூரம் கை தட்டி அவங்களை வாழ்த்து முடியும் ஒன்றைப்பாங்க. ப்ளீஸ் கை தட்டி அவங்க. அதே பசங்க அப்பா அம்மாக்கு அவங்க பசங்களுக்காக ஒரு தனி எனர்ஜி இருக்கு. நீங்க தட்டுற கை விட 150 பசங்க, வெறும் 25-30 பேர் பேரண்ட்ஸ் தட்டுற கை எவ்வளவு தூரம் பாருங்க. கரெக்டா? சோ அதுதான் எப்பவுமே ஒரு அப்பா அம்மாக்குள்ள ஒரு மனசுல இருக்கிற ஆசை, அன்பு, பாசம் எல்லாமே. ஓகே, எல்லாரும் நிறைய பேசுறாங்க. நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறதா இருக்கோம். இங்க உட்கார்ந்துருக்க என்ன டிக்னிட்டரிஸ் பிரகாஷ் வந்து அந்த மாதிரி நல்லா ஆர்கனைஸ் பண்ணிருக்காரு. ஒவ்வொரு ஃபீல்டையும் வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க. ஒரு இதுல குரூப்ல இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் எதுக்காக ஒரு அப்படி கூப்பிட்டுருக்காரு. அவர் பேர் சொல்றாரு, இவர் பேர் சொல்றாரு, அவர் பேர் சொல்றாங்க, ஏன் சொல்றாங்க? இவங்கெல்லாம் யாரும் சொல்ல முடியுமா ஆன்சர்? ஏன் வந்திருக்காங்க இவங்கெல்லாம்? யாராவது future warriors, girls ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க. பாருங்க girls, come on எவ்வளவு ஸ்மார்ட்டா காட்டுறீங்க பாருங்க. எல்லா செலிபிரிட்டி ஓட நீங்க பாய்ஸ் ஒண்ணுமே கிடையாது girls மேல. ஓகே, எதுக்காக பிரகாஷ் சார் வந்து இதனால உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு உங்களோட பொட்டன்ஷியல் செக் பண்ணிட்டு இன்னைக்கு இத்தனை பேர் உங்க முன்னால பேச வைக்கிறாரு, காமிக்கிறாருன்னா இந்த உலகத்துல எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நமக்கு. நம்ம ஸ்டார்டிங் எல்கேஜில படிக்கும் போது அப்போ வந்து இது வரைக்கும் நம்ம லைஃப்ல நம்ம முன்னால நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. எல்கேஜி படிக்கும் போது ஒரு சேலஞ்ச், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரும்போது ஒரு சேலஞ்ச், 10th எக்ஸாம் வரும்போது ஒரு சேலஞ்ச், அதுக்கப்புறம் லைஃப்ல என்ன ஆகும்ன்றது ஒரு சேலஞ்ச். சோ இவங்க வந்து ஒவ்வொரு ரூட்ல போய் அவங்களோட ஒரு டேலண்ட் அவங்க ஐடென்டிஃபை பண்ணி இன்னைக்கு நீங்க வந்து உங்க முன்னால இருக்காங்கன்னா they are all just ஒரு ரோல் மாடல். அதே மாதிரி உங்க முன்னால இன்னைக்கு சேலஞ்ச் என்னன்னா நீங்க சூஸ் பண்ணணும் எந்த ரூட் கரெக்ட், எந்த ரூட்ல நீங்க வந்துட்டு போகணும், நீங்க லைஃப்ல எப்படி அச்சீவ் பண்ணணும் அது பார்க்கிறதுக்காக தான் இவங்க வந்து உங்க முன்னால உட்கார்ந்துருக்காங்க. கரெக்டா? ஓகே,
சோ அதனால லைஃப்ல வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மி, ரொம்ப எப்பவுமே கிடைக்காது. எப்போ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ கண்டிப்பா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க யூஸ் பண்ணிக்கணும். இது கோல்டன் சான்ஸ். நம்ம கோல்ஃபீல்ட்ல இது ஒரு கோல்டன் சான்ஸ். நம்ம பிரகாஷ் மாதிரி ஒரு ஆள் கிடைச்சதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப லக். சோ அவர் நான் சொல்லி கொடுத்த ட்ரைனிங் வச்சு நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணி நாளைக்கு ஃபர்ஸ்ட் உங்க அப்பா அம்மா ஆகட்டும், இல்ல அவர் சொல்லி கொடுத்த குரு ஆகட்டும், அவருக்கு ஒரு நல்ல கருவியை தேடி இன்னைக்கு நம்ம கிரீஷிங் இருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கிரீன் ஜெர்சி போட்டுட்டு ஃபியூச்சர் வாரியர் சொல்லி ஓடிட்டு இருந்தவர் இன்னைக்கு இந்தியன் ஆர்மில ஜாயின் பண்ணிட்டு ஒரு அக்னிவீரா இருக்காருன்னா இவங்க ஒரு எக்ஸாம்பிள். சோ நீங்களும் லைஃப்ல அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் எல்லாரும் நம்ம வார்த்தையால பாராட்டி இருக்கோம். நம்ம பிரகாஷ் எப்படி பண்ணாரு, அவரோட வார்த்தையால பாராட்டுற லெவல் கிடையாது. ஏன்னா அவரோட டெடிகேஷன், அவரோட ஹார்ட் ஒர்க், அவரோட சின்சியாரிட்டி கண்டிப்பா யாராலும் வராது, அது செஞ்சாலும் வராது. அந்த மாதிரி ஒரு மனுஷன் நம்ம கூட இருக்காரு, நம்மளுக்காக பாடுபடுறாங்கன்னா உண்மையிலே என்னாலே முடியாது. சோ இந்த டைம் என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ரெஸ்பெக்ட், ஒரு ஹானர் நான் பிரகாஷ் பண்ணணுன்றதுக்காக, பிரகாஷ் ப்ளீஸ் ஒரு பாயா ஒரு ஜென்ஸா அவங்க கண்டிப்பா ஒரு சப்போர்ட் இருக்கும். அந்த சப்போர்ட் வந்து எப்பவுமே மேரேஜ் ஆன பிறகு உங்க ஒய்ஃப் தான். அவங்க ஒய்ஃப் இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு அப்பா அம்மா ஒன்ஸ் நீங்க உங்க லைஃப்ல நீங்க உங்க ஒய்ஃப் என்னத்துக்கு அந்த மாதிரி அவருக்கு மனசுல தோணுச்சு இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஃப்ரீ கேம்ப் பண்ண வைப்பேன், அது இல்லாம அவருக்கு வந்து நான் இந்த மாதிரி செய்வேன், நான் பசங்களை கூப்பிடுவேன், எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு மணி சார் ஒரு டைரக்டர் பேசும்போது நம்ம வீட்டுல ஒரு பையன் இருந்தாலும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட முடியாது சொல்ல செய்யறதுல. அந்த மாதிரி நம்ம 150 பசங்களை ஒரு இடத்துல ஒன்னா சேர்த்து அவர் இந்த கஷ்டப்பட்டு ஒன்னா அந்த பசங்க அந்த உணர்ச்சி தூண்டுறாரு. நான் காலையில 5 மணிக்கு ஏஞ்சி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எவ்வளவு வார்த்தை நம்ம தேங்க்யூ சொன்னாலும் சரி, இல்ல நம்ம பேசினாலும் சரி, அது ஈடாவாது. சோ இந்த மொமெண்டோ, இந்த அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து நான் ரொம்ப பெரிய லெவல்ல என் மனசார நான் சொல்லி நினைச்சிட்டு எங்க எல்லா டிக்ரேட்டர் சார்பிலையும் பிரகாஷ்க்கும் அவங்க ஒய்ஃப்க்கும் நான் தரேன். சோ இதுக்கு கைத்தட்ட வந்து கண்டிப்பா எங்க வரைக்கும் கேட்கணும். இந்த கைத்தட்ட மொத்த கேஜுக்குள்ள இப்ப தூவிங்கிறவங்க நினைச்சுக்கணும். இன்னைக்கு பிரகாஷ் வந்துட்டு என்னைக்குமே என்ன கேட்குவாரு, மேம் எங்க மேம் என்ன பண்ற, இந்த மாதிரி நான் சம்மர் கேம்ப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், வரியா ஃப்ரீ பண்ணிக்கோ, லீவ் போட்டுக்கோன்னு சொல்லிட்டு. சோ நானும் ரொம்ப குஷி ஆயிடுவேன். பிரகாஷ் நான் கண்டிப்பா வருவேன், லீவ் போடுவேன், டவுட்டே கிடையாது. ஆனா ஒவ்வொரு முறையும் நான் வரும்போது யோசிப்பேன், பிரகாஷ் நீ பண்றியே, எப்படி பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ற, இதெல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ற, ஒண்ணு மைண்டு எல்லாமே இருக்கு, அவரோட கஷ்டம் இருக்கு, அதுக்கு எந்த காசு கிடையாது, அவர் உழைப்பு இருக்கு, அதுக்கு எந்த காசு கிடையாது. இன்னைக்கு உலகத்துல ஒரு மனுஷனுக்கு விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம் போனா வராது அப்படின்னு சொன்னா எது? டைம். இன்னைக்கு அது போச்சுன்னா அதை நம்ம திரும்ப சம்பாதிக்க முடியாது. சோ அந்த மாதிரி அவரோட டைம் எடுத்து இங்க எல்லாம் பண்றாரு. அதுக்கு நான் மறுபடியும் சொல்றேன், அவருக்கு வார்த்தையால நம்ம நன்றி சொல்ல முடியாது. எல்லா பேரண்ட்ஸ் நீங்க ஒத்துக்கிறீங்க, கரெக்டா? ஆனா அது கூடவே கொஞ்சம் பைனான்சியல் சப்போர்ட்டும் பண்றோம். அவர் வந்து இன்னைக்கு நம்ம ஒத்துக்கிறோம், நம்ம பசங்க வந்து இங்க உட்காந்து இருக்காங்க, நம்ம எதுக்கு இங்க வந்து உட்காந்துருக்கோம்னா நம்ம புள்ள வந்து இன்னைக்கு மெடல் வாங்குறாங்க, அதை பார்க்கணும், கரெக்டா? அந்த சந்தோஷத்தை பார்க்கணும். அதே மாதிரி பசங்க ஆவலா காத்துட்டு இருக்காங்க, எனக்கு மெடல் கிடைக்கும் போது நான் வரேன்னு. அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் முந்தினத்து லீவ் வந்தப்போ ஒரு 4 பசங்க உட்காந்து ஒரு பேப்பர்ல சும்மா டிராயிங் போட்டுருக்காங்க. நான் சும்மா போய் கேட்டேன், என்ன பண்றீங்கப்பா நீங்க? நான் சம்மர் கேம்ப் போயிட்டு அங்கிள் சொன்னாங்க. ஓகே, என்ன பண்றீங்க சம்மர் கேம்ப்னா? அங்கிள் நாளைக்கு எங்களுக்கு ஃபைனல் மேட்ச் இருக்கு கிரிக்கெட்ல, நம்ம ஃபீல்டிங் செட் பண்ணுறோம், எங்கெல்லாம் ஃபீல்டிங் செட் பண்ணி நான் கோல்டு மெடல் வாங்கணும், அது விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சோ ஒரு சின்ன குழந்தைங்க மனசுல அந்த பிளானிங்க உருவாக்க வச்ச கடவுள் இவரு, கரெக்டா? இன்னைக்கு அந்த குழந்தைங்க வந்துட்டு ஏன் அந்த மெடல் வாங்கணும்னு தவிக்கிறாங்க தெரியுங்களா? நான் போய் முன்னால அந்த மெடல் வாங்கணும், அதுக்காக நான் வின் ஆகணும், வின்னா தான் எனக்கு மெடல் கிடைக்கும், நான் இந்த பிளான் பண்ணாதான் என்னால ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவங்க அந்த எண்ணத்தை வர வச்சாரு, எண்ணத்தை தூண்டினாரு. சோ அந்த மெடல் ஒரு எவ்வளவு இருக்கட்டும், 10 ரூபாய் இருக்கட்டும் மெடல், பட் 4 பேர் முன்னால உங்க குழந்தை வந்து வாங்குறாங்கன்னா அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் லைஃப் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு அப்பா அம்மாவை நம்ம வந்து குழந்தைக்கு 1000 இல்ல 2000 5000 10,000 ரூபாய் கொடுத்தாலும் என்ன வேணா வாங்கி கொடுக்கலாம்.
ஆனா இவ்வளவு பெரிய ஜனத்து முன்னால என் குழந்தை வந்து ஒரு சர்டிபிகேட் வாங்குதுன்னு சொன்னா அதுக்காக தான் நீங்க காலையில இருந்து வந்து உட்காந்துருக்கீங்க. கரெக்டா? சோ அதை பண்ணதான் இவரு. சோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன சப்போர்ட், ஏன்னா ஒரு பைனான்சியலும் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்துட்டு நானா பண்ணல, நாங்க ஒரு பேட்ச் இருக்கோம். நானு, மிஸ்டர் பூபால் ரிட்டையர்ட், மிஸ்டர் மணிவண்ணன் ரிட்டையர்ட்,